சென்னை பிராட்வே பகுதியில் காய்கறி வாங்கச் சென்றபோது ஏற்பட்ட தகராறில் பெண் போக்குவரத்து காவலர் ரேவதி மற்றும் அவரது 14 வயது மகள் மீது கடைக்கார பெண் உட்பட 10 பேர் கொண்ட கும்பல் கொடூர தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவர் ரேவதி. ஒரு மெரினா காவல் நிலையத்துல தலைமை போக்குவரத்து போலீஸாக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை 5:30 மணி அளவில் பணி முடித்து வீட்டுக்கு சென்று விட்டு சீருடை அணியாமல் அதாவது மத்தியில தனது மகள் 14 வயது மகளுடன் பிராட்வே என்எஸ்சி போர்ட் சாலையில் உள்ள ஸ்டேஷனரி கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய சாலையில் உள்ள காய்கறி கடை சென்று காய்கறி வாங்க முயன்றிருக்கிறார். அதே பகுதியை சேர்ந்த காவியா என்ற பெண்ணிடம் இந்த கவரில் இந்த காய்களை எடுத்து பார்த்திருக்கிறார். அது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில ரேவதியை அந்த பெண் காவியா உள்பட அங்கிருக்கூடிய 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ரேவதியின் கன்னத்தில் அறைந்திருக்கிறார்கள். போலீஸ் என்று அவர் கூறியவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரை மாறி மாறி தாக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல அவருடன் இருந்த 14 வயது மகளையும் முடிய குடித்து இழுத்து கொடூரமாக தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. ரேவதியை சூழ்ந்து அடித்து உதைத்தி அவர் தடுக்க முயன்றவர்களே மிரட்டி அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதில் ரேவதிக்கு காயங்கள் ஏற்பட்டு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்த விவகாரத்தில் போலீசார் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.